வருடம் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக இந்த ஒன்றிய லெவலில் சிறந்த விளங்கும் மாநிலத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம தமிழகம் தொடர்ந்து இந்த டிசீஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராமில், அதாவது இறந்தவர்களின் உறுப்பை கொண்டு உறுப்பு மாற்று சிகிச்சை நடைபெறும் இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து முதலிடம் பெற்று வருகிறது. அதற்காக அந்த அவார்டை நாளைக்கு தமிழக அரசின் சார்பாக நான் வாங்க டெல்லி போகிறேன். அந்த விருதை இந்த மாதிரி நான் பேசிய வகையில் இது மாதிரி உடல் உறுப்பை தானமாக கொடுத்த அந்த கொடையாளர்களின் குடும்பத்தினருக்கு, அந்த கொடையாளருக்கும் காணிக்கையாக செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு மூளை சாவு அடைந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெயின் டெட் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபை பண்ண பிறகும் உடல் உறுப்பு கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை கொடுத்தால் அந்த இறந்தவர்களின் உடல் சிதைந்து விடும், உருக்குலைந்து விடும், அவங்க பாடி டிஸ்பிகர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் சில பேருக்கு, நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஸோ அதற்காக அந்த அவேர்னஸை புரிதலை மக்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக அளவில் நம்ம உறுப்பு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதற்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தேவையை விட வெறும் 7% தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லிவர், ஹார்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட்லாம் 2% குறைவாகத்தான் நம்ம எவ்வளவு தேவையோ அதை விட நம்ம 2%க்குள்ளாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேவையும் இருக்கு. அதே சமயத்தில் மக்களுக்கு நம்ம இது அவேர்னஸும் இது பண்ணணும். அதே சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேசின மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நிறைய இளம் உயிர்கள் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்ஸில், சாலை விபத்துகள் அதிக அளவில் உயிர்கள் நம்ம இழக்கிற ஒரே நிமிஷம் அந்த அதிக அளவில் நம்ம இளம் உயிர்களை நம்ம இழக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. இந்த உயிர்களை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. இப்போ NK48 ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். 48 மணி நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் எமர்ஜென்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவியும் நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குமோ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள், அங்கே யார் பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்களோ, கடை வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கான ட்ரைனிங், முதலுதவி சிகிச்சை, அந்த CPRன்னு சொல்லப்படுற அந்த முதலுதவி சிகிச்சைக்கான ட்ரைனிங்கும் நம்ம வழங்குறதுக்கான திட்டத்தை நம்ம அறிவிக்க போறோம். அந்த தேவை இருக்கு, அதுக்கான அதையும் நம்ம கொண்டு வர போறோம். இந்த பிரச்சனை எல்லாம் இந்த 2 மாசத்துல வரல. பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய நீண்ட நாட்களாக நிர்வாக சீர்கேடுனால, அந்த முறையா அந்த சாக்கடை வசதிகள் அமைக்காதனால, அந்த பெஸ்ட், அந்த எலிகள் போன்ற அந்த இவங்களை கட்டுப்படுத்தாதனால தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அரசு பதவியேற்ற பிறகு அதற்கான முயற்சிகள் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக விரைவில் இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராம நான் பார்த்துக்கேன். எங்கங்க இல்ல, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம படுக்கை வையும் நம்ம புதுசாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பெட் லினன்ஸும் நம்ம புதுசா நம்ம கொடுக்க போறோம். அதனால இந்த பிரச்சனைகளும் இனிமேல் வராது. எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்கிறது இல்ல அப்படின்றாலும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. குறிப்பா கோவை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் வாங்குறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இல்ல, நான் மீண்டும் இந்த அரசு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு நேர்மையான, வெளிப்படையான அரசு, ஊழலற்ற, லஞ்சமற்ற அரசு கொடுக்கணுங்க தான் மாண்பு முதலமைச்சர்களோட லட்சியம். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நாங்கள் அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மருத்துவமனையில் இருக்கிற பணிபுரியும் ஊழியர்கள், குறிப்பா அந்த துப்புரவு அந்த பணியாளர்கள் மற்றும் இந்த சேவை நீங்க சொல்ற அட்டெண்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரசவ வார்டில் இருக்கிற அங்க வேலை செய்யற பணிபுரியும் ஊழியர்கள்லாம் அந்த நோயாளிகிட்டும் அவங்க உறவினர்கள்ட்டையும் பணம் வாங்குவதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கு. மறுக்கலாம் இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா KMCல ஆய்வுக்கு போனப்ப இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு 4 பேர் அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு அவங்க பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதை தான் நான் இந்த செய்தியும் நம்ம எல்லா மருத்துவமனை ஊழியர்கிட்டும் நம்ம சொல்றோம். நிச்சயமாக இந்த அரசு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவதை நம்ம கண்டிப்பா ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து
இதை ஒரு சேவையா செய்யணும். ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல ஒரு சில மருத்துவமனையில சிகிச்சை வாங்குறது அது எப்படி நம்ம மாநிலம் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல நிறைய சிகிச்சை பண்றது இல்ல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். பெரும்பாலான இந்த மருத்துவ தேவைகளுக்காக அது கவர் ஆகிட்டு இருக்கு. இப்ப மேலும் அதை நம்ம அந்த ஸ்கோப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இல்ல பாப்பா பட்ஜெட் நன்றி.